ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் எலக்ட்ரிக்கல் ட்ரிக்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல், அதாவது வந்து இந்த மொபைலோட மாடல் பார்த்திங்கன்னா போக்கோ M3. இந்த மொபைலில் வந்து டிஸ்பிளே வந்து போயிடுச்சு, டிஸ்பிளே வந்து உடஞ்சிருச்சு. இந்த டிஸ்பிளேவை நம்ம வந்து நம்மளே வீட்லேயே மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளான வேலை தான், பயப்பட வேண்டியதில்லை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்கோ M3யோட மாடல் டிஸ்பிளே. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2-3 மாடலுக்கு வந்து சேரும். இது வந்து MI 9 பவர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 9 பவர், M3, Note 9 4G இந்த மாதிரி சில மாடலுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து சேரும். இந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு, ஸ்பீக்கரு, மைக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து இந்த டிஸ்பிளே உடஞ்சாலும் உங்களுக்கு கேட்காது. ஏன்னா இந்த டிஸ்பிளேயோட ஸ்ட்ரிப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற சிசி போர்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சார்ஜிங் கனெக்டர் போர்டு, அதோட கனெக்டர் வந்து இந்த டிஸ்பிளே பின்னில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த டிஸ்பிளே வந்து ஓப்பன் பண்ணலாம். அதாவது பழைய டிஸ்பிளே வந்து நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு மொபைல்லேருந்து பிரிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம் எஜெக்ட் பண்ணோன்னு, சிம் ட்ரேவை எஜெக்ட் பண்ணி தனியாக கழட்டி வச்சுருங்க. சிம் எஜெக்டர் பண்ணி கழட்டிட்டிங்கன்னா, இப்போ வந்து சிம் எஜெக்டருக்கு பக்கத்தால் ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரம் கை வச்சு லேசாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மூடி வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இது வந்து ஃபிங்கர் பிரிண்டோடு இருக்குது. அதனால் இந்த நேரம் கை கொண்டு வரும்போது கொஞ்சம் மெதுவாக கழட்டுங்க. கிடக்குதா? இது ஏற்கனவே கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப் வந்து எடுக்க மாட்டேங்குன்னு சொன்னாங்க. அதையும் பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு வந்து கட் ஆகிருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு வந்து இதுலேருந்து கட் ஆகிருக்குது. இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு நல்லாயிருக்கு. வால்யூம் டவுன், வால்யூம் அப் 3 பட்டனுமே நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை தனியாக வச்சுட்டு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு வந்து டபுள் சைடுமே ஸ்க்ரூ கழட்டி தான் ஆகணும். ஏன்னா டிஸ்பிளேயில் வந்து 2 சைடு போடுற மாதிரியான ஸ்ட்ரிப் வருது. இதில் வந்து மல்டி ஸ்க்ரூ டிரைவர் வாங்கி வச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்க்ரூ டிரைவரு. என்னோடய ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன் இந்த ஸ்க்ரூ டிரைவர் கிட்டு. இதோட ஃபுல் வீடியோ வேணுன்னா கீழே போட்டுடலாம். இது நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் கமெண்ட்டில் கேளுங்க, சொல்லிடலாம். இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து மேலே ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு லெஃப்ட் சைடு அதாவது லூஸ் பண்ணும், கீழே ப்ரெஸ் பண்ணால் ரைட் சைடு டைட் பண்ணும். இப்போ நம்ம வந்து இதை கழட்டலாம். இதில் வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து மேக்னெட் இருக்குது. நீங்கள் மேக்னெட்டோட கழட்டினீங்கன்னா வந்துடும். இந்த ஸ்க்ரூ வந்து மேல் பகுதியில் கழட்டுறது மேலேயும், கீழே கழட்டுறது கீழேயும் வச்சுக்கோங்க. எடுக்காது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஸ்க்ரூ எல்லாம் கீழே இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டியாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட்டு இதை வந்து மேலே தூக்கலாம். தூக்கிட்டு இது வந்து தனியாக வந்துருச்சு இந்த கேப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மொபைல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரிச்சுட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேட்டரியோட ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம என்ன வேணாலும் இரும்பு வந்து டச் ஆச்சுன்னா ஷார்ட் ஆகிடும். நம்ம இந்த ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூ டிரைவரே வைக்கிறோம், கொண்டு போகும்போது ஏதாச்சும் 2 பொருளுக்கு ஐசி ஷார்ட் ஆச்சுன்னா ஐசி வந்து ஷார்ட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டரியோட நீங்கள் பிளாஸ்டிக், இது இந்த ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்களா, இதே மாதிரி பிளாஸ்டிக்கில் ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா பேட்டரியை அப்படியே ரிமூவ் பண்ணி பாருங்கள். பேட்டரி ஸ்ட்ரிப்பு கழட்டினதையுமே நீங்கள் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி, பிளாஸ்டிக்கில் தின்னான ஷீட்டு அல்லது வுட்டில் அந்த மாதிரி தின்னான ஷீட்டு யூஸ் பண்ணி இந்த பின்னாடி, அதாவது ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். நான் வந்து இரும்பு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. பேக் சைடு அல்லது இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இந்த மாதிரி சின்னதாக கேப் இருக்கும். அந்த மாதிரி கேப்பில் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி இதை அழகாக மெதுவாக தூக்குங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தூக்க வேண்டாம். இது வந்து இந்த ஷீட்டு வந்து மெட்டல், அதாவது ரொம்ப லேஸான ஷீட்டு. உள்ளே இறங்குச்சுன்னா உள்ளே வந்து லித்தியம் அயன் வந்து இருக்கும், அது வந்து வெடிச்சிரும். அதனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இப்போ பிளாஸ்டிக் இல்லாத காரணத்தினால நான் வந்து இரும்பு யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் எதுவுமே பண்ண வேண்டாம். பேக் சைடில் லேஸாக அப்படி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கையில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக கையில் பேஸ்ட் வந்து உள்ளே இருக்கும், அதனால் மெதுவாக அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேஸ்ட் வந்து விட்டு வந்துருச்சு, பேட்ரி தனியாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பேக் சைடில் ஹெட்ஃபோன் ஜாக், சார்ஜிங் ஜாக்கெல்லாம் குத்துற அந்த போர்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் இருக்கிற கனெக்டரு இந்த சிசி போர்ட்லேயே கனெக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே கனெக்டர் வந்து மதர் போர்டில் வந்து ஒரு கனெக்ஷனுமே, தென் வந்து பார்த்தீங்கன்னா சப் போர்டு, இது வந்து சிசி போர்டு, நம்ம சார்ஜிங் போர்ட்டு, ஹெட்ஃபோன் பின்னெல்லாம் வர்ற போர்டு, இதில் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து இது ரெண்டையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்ட்ரிப் ரெண்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த போர்டுமே வந்து தனியாக வரும். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்பிளே வந்து பேக் சைடில் நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னா இந்த மதர் போர்டு வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அதனால் அதை பார்த்துட்டு பிடிச்சிட்டு இப்படி வந்து திருப்பினீங்கன்னா இந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நிறைய பேர் ஹீட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமாகவே கையில் வந்துடும். கையில் இருக்கிற நம்ம சாதாரண நகத்தை யூஸ் பண்ணி எடுக்கலாம், அல்லது சின்னதாக நீங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, யூஸ் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் பின்னாடி இந்த டிஸ்பிளேயில் இந்த ஒயிட் கலராக சில்வர் கலராக தெரியும், அதை கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே வந்து வெளியே வரும். ஓகே, அவ்வளோதான், டிஸ்பிளே வந்து வெளியே வந்துருச்சு. அதுங்க தெரியும். மெதுவாக பொறுமையாக இழுங்க, அவசரம் இல்லாமல். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய டிஸ்பிளே. நான் சொன்ன மாதிரி ரெண்டு கனெக்ஷனுமே இந்த டிஸ்பிளே இருக்குது. இது வந்து டிஸ்பிளே போர்ட்டுக்கு, இது வந்து சார்ஜிங் அந்த ஹெட்ஃபோன் ஜாக் அதுக்கெல்லாம் வர போர்ட்டுக்கு வந்து இந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து MI 9 பவர். ஓகே, ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதே வந்து மொபைலோட ஃப்ரேம். இந்த ஃப்ரேமை வந்து புது டிஸ்பிளே வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேமில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பழைய டிஸ்பிளேவோட பேஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து இருந்துச்சுன்னா புது டிஸ்பிளே வந்து கரெக்டாக ஃபிட்டிங் ஆகாது. அதனால் நம்ம பழைய டிஸ்பிளேயில் இருந்த பேஸ்ட் வந்து இதில் ஒட்டி இருக்கிற ஃப்ரேமில் இருக்கிற பேஸ்ட் வந்து நல்லா க்ளீனாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பார்த்து இது ஒன்று க்ளீன் பண்ணி இந்த ஃப்ரேம் வந்து இந்த ஃப்ரேமில் இருக்கிற பழைய பேஸ்ட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நல்லா இந்த மாதிரி தின்னான ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் வச்சு
ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமை வந்து நல்லா ஹார்ஸாக அமுத்தாமல் லேசாக மேலால் சொரணுனிங்கன்னா அந்த பழைய பேஸ்ட் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தென் வந்து இந்த போர்டு வந்து அடிக்கடி கீழே வந்துகிட்டே இருக்கும், இதை மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ வந்து இது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா புது டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் வந்து கரெக்டாக பின்னெல்லாம் கரெக்டாக இருக்கா, பின் ஏதாச்சும் ஒடுங்கி இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இதோட ஸ்ட்ரிப்பு வந்து க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒடுங்கிருந்துச்சுன்னா டிஸ்பிளேவே ஃபால்ட் ஆகிடும். அதை நல்லா பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து வந்து பேஸ்ட் போடணும். இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலராக இருக்கும், இதுலேயே வந்து ஒயிட் கலர் கிடைக்குது. ஒயிட் கலர் போடலாம். ஒயிட் கலர் போட்டால் என்ன வரும்னா நம்ம சென்டராக இருக்கிற லைட் வந்து வெளியே தெரியும். இதே பிளாக் கலர் பேஸ்ட் போட்டால் நீங்கள் அந்த லைட் வந்து வெளியே தெரியாது. பிளாக் கலராக இருக்கிற மாதிரி பேஸ்ட் வாங்கிக்கோங்க. நீங்கள் பேஸ்ட் போடும்போது கவனமாக பாருங்கள். இந்த கீழ் சைட்லையுமே இந்த மேல் சைட்லையும் பேஸ்ட் போட வேண்டாம். ஏன் பேஸ்ட் போட வேண்டாம்னு சொல்கிறேன்னா அந்த டிஸ்பிளேவோட ஸ்ட்ரிப் லைனு ஐசி எல்லாமே வந்து இந்த கீழ் சைடில் இருக்கும். நம்ம இந்த பேஸ்ட்டு தெரியாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோன்னா அதில் பேஸ்ட்டில் இருக்கிற வாட்டர் கன்சிஸ்டன்சி வந்து அந்த ஐசியில் பட்டுச்சுன்னா ஷார்ட் ஆயிரும். அதேமாதிரி மேலே வந்து பேஸ்ட்டு ஸ்பீக்கர் கிட்ட ஏன் போட வேணாம்னு சொல்கிறேன்னா அந்த ஸ்பீக்கரை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் இருக்கும். அதாவது நம்ம ஃபோன் வந்து கால் அட்டன் பண்ணி நம்ம காது கட்ட கொண்டு போகும்போது டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகும். அந்த சென்சார் வந்து அங்கே தான் இருக்கும். அது மேலேயுமே பேஸ்ட்டு பட்டுச்சுன்னா அந்த சென்சார் ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் மேலே கீழே இந்த ரெண்டு சைடு வந்து பேஸ்ட்டு போட வேண்டாம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெண்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு. ஓகே, இந்த பேஸ்ட் உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து ஏர் போச்சுன்னா மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது, ஏர் லாக் ஆயிரும். இப்போ வந்து நம்ம புது டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளேவை ஃபஸ்ட்டு இதில் விட்டுட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும், அதில் வந்து விடணும். கீழே அந்த கேப்பில் விட்டுட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக வைங்க. மெதுவாக வச்சு ஜஸ்ட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும். ஃப்ரேமில் எல்லா பக்கமும் பாருங்கள் கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிருக்கானே. எங்கெங்கே ஃபிட்டிங் ஆகலை அங்கே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகே, ஃப்ரேமில் வந்து ஃபுல்லாக ஃபிட்டிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேக் சைடில் இந்த ஸ்ட்ரிப்பை வந்து கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி
டிஸ்பிளேக்கு வர்ற மெயின் ஸ்ட்ரிப்பு, இதையும் கனெக்ட் பண்ணலாம். மெதுவாக பண்ணுங்க. இப்போ ஸ்ட்ரிப்பு வந்து ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சான்னு கரெக்டாக பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் பேட்டரி இன்சர்ட் பண்ணலாம். இப்போ பேட்டரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இந்த கையை வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் வந்து பின் இருக்குது, அதாவது இந்த ஆன் ஆஃப் சிப்பு போய் ஜாயிண்ட் ஆகிற பின் இருக்குது. அப்போ வந்து பின்னை வந்து அந்த போர்டில் பட்டால் தான் உங்களுக்கு இந்த சுவிட்ச் அமுத்துனா சுவிட்ச் வந்து ஷார்ட் ஆகி போர்டு வந்து ஆன் ஆகும், மொபைல் வந்து ஆன் ஆகும். அப்போ வந்து இந்த விரலை நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த போர்டு வந்து அந்த ஸ்ட்ரிப்புக்கு வந்து டச் ஆகும். அப்போ வந்து நீங்கள் இந்த பட்டனை வந்து ஆஸ் யூசுவல் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மொபைல் வந்து ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மொபைல் வந்து ஆன் ஆகி உடனே ஆஃப் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை. நான் மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மொபைலில் வந்து சார்ஜ் இல்லை. இப்போ நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து சார்ஜிங் கேபிள். ஓகே, இப்போ வந்து சார்ஜ் வந்து உங்களுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிற இந்த ஸ்டிக்கரை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸ்டிக்கரை ஓப்பன் பண்ணி தனியாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. சார்ஜிங் சிம்பிள் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் ஆம்ப்ஸ் வந்து எடுக்குது. 5.06 வோல்ட் 0.4745 ஆம்ப்ஸ் எடுக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 29 mAh வந்து இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிருக்கு, சார்ஜிங் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த ஃபோன் சார்ஜ் ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா வர்ற இந்த பேஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐபிஏ ஊற்றி க்ளீன் பண்ணலாம், அல்லது தின்னர் அந்த மாதிரி இருந்தால் க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி கிளாத்தில் தின்னர் எடுத்து லேஸாக இந்த டிஸ்பிளே சுற்றி வர இடத்துல லைட்டாக மட்டும் அப்படியே க்ளீன் பண்ணுங்கள். இந்த பேஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்பிளே வந்து புது டிஸ்பிளே வச்சு எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணி இது வந்து காஞ்சிருச்சுன்னா மறுபடியும் இந்த டிஸ்பிளே ரிமூவ் பண்ணும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம், ஏதாச்சும் டச் ஒர்க் ஆகலை அல்லது கலர் வந்து மாறி வருது, அதனால் கழிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து நம்ம பிரிக்கும் போது டேமேஜ் ஆகும். அதனால் நீங்கள் பேஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடியே வந்து டிஸ்பிளேவை நார்மலாக வச்சு ஃபிட்டிங் பண்ணி வச்சு எல்லாம் ஒர்க் ஆகுதா, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதா, டச் எல்லா பக்கம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் போடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளே வந்து கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிடணும். பாஸ்வேர்டு போட்டுட்டு இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்தால் ரிங் ஆகிற ரிங்கர் ஸ்பீக்கர், இதை வந்து கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிக்கங்க. இதை ஃபிட்டிங் பண்ணிவிட்டு பேக் சைடில் பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய் சவுண்டு, அதாவது நம்ம ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி சவுண்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா சவுண்டு வருது.
ஓகே, சவுண்டு வருது. இப்போ வந்து நம்ம பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் போட்டுக்கலாம். சார்ஜை வந்து கழட்டி விட்டுருங்க. நான் இந்த ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை, அதனால் சார்ஜிங் கேபிள் இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தேன். சார்ஜை கழட்டிட்டு இப்போ இந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இந்த கேமரா ரப்பர் எல்லாம் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கா, ஃபிட்டிங் ஆகிருக்கான்னு செக் பண்ணிடுங்க. அதே மாதிரி மேல் மதர் போர்ட்லேருந்து கீழே சப் போர்டுக்கு ஏண்டனா போகும், ஏண்டனாவோட கேபிள் போகும். அந்த கேபிள் கரெக்டாக அந்த காடியில் ஃபிட்டிங் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகே, எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த மேலே இருக்கிற கேப்பை உள்ளே போடலாம். நீங்கள் அதே மாதிரி ஸ்க்ரூ வந்து இன்செர்ட் அதாவது போடும்போது முக்கியமாக ஸ்க்ரூ போட வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, அதாவது ரிங்கர் ஸ்பீக்கர் வந்து இந்த போர்டில் பின்னில் டச் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும். அதனால் இந்த நேர் கன்ஃபார்மாக ஸ்க்ரூ போடணும். அதே மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டன் வந்து நல்லா ப்ரெஸ் ஆகிருந்தால் தான் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகும். இந்த மேலே இருக்கிற போர்டு வந்து அந்த பட்டனோட ஜாயிண்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு ப்ளஸ் வந்து பேட்டரி ஸ்ட்ரிப்பு இது வந்து அடிக்கடி கழண்டாமல் இருக்கணும்னா இங்கே கன்ஃபார்ம் ஸ்க்ரூ போடணும். இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மொபைலை கழட்டுறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஸ்க்ரூ இருக்கும். ஒவ்வொரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இருக்காது, அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, நான் வந்து இதில் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்க்ரூ ட்ரைவர், இது டைட் வந்து அளவாக தான் வைக்கணும். நீங்கள் கையில் வச்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சாலும் சரி, டைட் வந்து அதை டைட்டாக நின்றுச்சுன்னா கை எடுத்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் டைட் வச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்பிளேயில் ஏறிடும், அப்போ வந்து டிஸ்பிளே வந்து உடஞ்சிரும். அதனால் அளவாக டைட் வைங்க. ஸ்க்ரூ வந்து எதுவும் பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் டோரை வந்து போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் டோரு இந்த ஸ்டிப்பு வந்து கட்டாக இருக்குது. கட்டாகாத பட்சத்தில் இந்த கேப் போடுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஸ்டிப் இன்செர்ட் பண்ணி அப்புறம் தான் இந்த கேப் போட முடியும். போட்டதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பேக் டோர் போடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேக் டோரு இந்த ஸ்டிப்பு, அதாவது இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டன் நேர் ஃபஸ்ட்டு இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு நார்மலாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ப்ரெஸ் ஆகும். அவ்வளோதான். உங்களுக்கு எல்லா பக்கமும் இந்த ஒரு கிளிக் சவுண்டு கேட்கும். இப்போ எல்லா பக்கம் ஃபுல்லாக பேக் ஆயிடுச்சான்னு பார்த்துக்குங்க. ஆகுது, ஆன் ஆஃப் யூஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம போட்டிருக்கிற பேஸ்ட் வந்து நல்லா டைட்டாக பிடிக்கிறதுக்கு ரப்பர் பேண்டு வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 to 3 hours வந்து உங்களுக்கு க்ரிப்பாக பிடிச்சி நின்னா பேஸ்ட் வந்து நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரப்பர் பேண்டை கழட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவுமே வந்து ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சிம் கார்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.